சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. பச்சிலை மருந்துகளோ கழிவுகளோ உனக்கு சுகம் தர முடியாது. ஆண்டவர் தாமே நமக்கு சுகம் தருகிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கேற்போமா? உள்ளத்தில் பலவற்றை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றோம். பல காரியங்களை நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். லூக்கா 10:41 வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை நோக்கி, நம்மை போல பலவற்றை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த மார்த்தாவிடம், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு இறை பிரசனத்திற்கு முன்பாக அமர்வது, இதோ என் ஆண்டவரை நான் விசுவசிப்பது. எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு என் தேசத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் மாறி போனாலும், இதோ என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு வேதனைகள் ஏற்பட்டாலும் நான் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பேன். ஒருபொழுதும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று நீங்களும் நானும் முடிவெடுக்கும் பொழுது, இதோ ஆண்டவர் கலக்கத்தை போக்குகிறவராய் என்று நமக்கு காட்சி தருகின்றார். இதோ இந்த நேரத்தில் சற்று பயத்தை குறித்து உங்களிடம் தியானிக்க விரும்புகின்றேன். பயம் என்றால் என்ன? கலக்கம் என்றால் என்ன? இந்த பயத்தை, கலக்கத்தை சாத்தான் உருவாக்கினானா? இல்லை, சாத்தானே உருவாக்கப்பட்டவர். தேவதூதர் ஒருவர் கடவுளுடைய காரியங்களை பிடிக்காமல் ஆணவத்தால் அவன் சாத்தானாக மாறி போனான் என்று அறிந்திருக்கிறோம். உருவாக்கப்பட்டவனால் ஒரு இன்னொரு காரியத்தை உருவாக்க முடியாது. சாத்தான் பயத்தை உருவாக்கவில்லை, ஆனால் அவன் பயத்தை கொண்டு வருகின்றான். எப்படி பயத்தை கொண்டு வருகிறான் என்றால், தொடக்க நூல் 3 வாசிக்கின்றோம் மிக தெளிவாக. ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்து விடுகிறார்கள். அப்படி தவறு செய்ததால் அவர்களுடைய விசுவாசம் குறைந்து போகிறது. அதற்கு முன்பு அவர்கள் கடவுளுடைய பிரசனத்தை விசுவசித்தார்கள். கடவுளை நம்பியது ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தவறு செய்தவுடன் உள்ளத்திலே அவ்விசுவாசத்தை விதைக்கிறார். அவ்வளவுதான், என் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்ற ஒரு அவ்விசுவாசத்தை விதைக்கின்றார். நான் தவறு செய்து விட்டேன், என்னால் என் கடவுளின் முகத்தை பார்க்க முடியாது என்ற தவறான ஒரு எண்ணத்தை விதைத்து ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவை உண்டாக்குகின்றார். அவனுடைய விசுவாசம் அவ்விசுவாசமாக மாறுகிறது. ஒருவேளை அவன் விசுவசித்திருந்தால், நான் தவறு செய்து விட்டேன், என்னை உருவாக்கிய கடவுள் அன்புக்குரியவர், என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்று விசுவசித்திருந்தால் அவன் பயந்திருக்க மாட்டான், மன்னிப்பு கேட்டு மனம் மாறியிருப்பான். அப்படி என்றால், இன்று என் உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது என்றால், அது என்னுடைய விசுவாசம் குறையும் பொழுதுதான் என் உள்ளத்தில் பயம் அதிகமாக ஏற்படுகின்றது. விவிலியத்தில் வாசிக்கின்றோம், இயேசு இறந்த பிறகு திருத்தூதர்கள், இதோ அவர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒரே இடத்தில் கதவுகளை பூட்டிவிட்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்று. எப்படி அந்த பயம் வந்தது என்றால், இயேசுவின் மீது விசுவாசம் குன்றி போனதால். ஒருவேளை அவர்கள் விசுவசித்திருந்தால், இதோ என் இயேசு மரித்தாலும் அவர் உயிர்க்கின்ற கடவுள், இதோ இந்த யூதர்களால் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, இதோ நாங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை மிக்கவர், சகல கட்டுகளில் இருந்து, சகல தீங்கில் இருந்து, சகல பொல்லாப்புகளில் இருந்து அவர் எங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவார் என்று அவர்கள் விசுவசித்திருந்தால் உள்ளத்தில் பயம் வந்திருக்காது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் கடவுளின் மீது வைத்த நம்பிக்கை குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் விசுவாசம் குறைந்த ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு நாம் விலகுகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே பயம் குடிகொள்கிறது. அந்த பயம் மிக மிக மோசமானது. சாத்தான் அவ்வாறு பயத்தை கொண்டு வருகின்றான். அப்படி பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுகின்றோம். யோசித்து பார்ப்போம். ஒரு நோய் வருகிறது, அந்த மருத்துவர் சொல்லிவிடுகிறார், இது கொடிய நோய், இந்த கொடிய நோயினால் உங்களுக்கு
பிரச்சனைகள் வரும் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் இருந்தது என்றால் நான் சொல்லுவேன், இதோ எனக்கு எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னை காக்கின்ற கடவுள் பச்சிலை மருந்துகளோ கரும்புகளோ சுகம் தராதவற்றை சுகம் தரக்கூடிய கடவுள் என்னுடைய கடவுளாய் இருக்கிறார் என்று நான் விசுவசிக்கும் பொழுது என்னுடைய பயம் என்னை விட்டு அகலும். ஆனால் ஒருவேளை நான் என்னுடைய விசுவாசம் குன்றி பயப்பட்டேன் என்றால் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான் நான் இறந்து போக போகிறேன். நான் இறந்து போய்விட்டால் என் குடும்பம் என்ன ஆகுமோ என்று பலவற்றை நினைத்து கலங்கி 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 இன்னும் உடல்நிலை மோசமாகி மறித்து போய்விடுகின்றோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இன்று என் சகோதரன் என் சகோதரியன், உன் விசுவாசம் குன்றி போனால் உன் உள்ளத்தில் பயம் ஏற்படும் என்று. ஒரு தொழில் செய்கின்றோம், தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது. சகோதரனே, நீ கடவுளை நம்புகின்ற ஒரு மனிதனாக இருந்தால் இதோ இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் என் கடவுள் என்னை கரம் பிடித்து தூக்கி எடுப்பார், அவமானத்தில் என்னை விடமாட்டார் என்று நீ விசுவாசிப்பார். ஒருவேளை இதோ அந்த விசுவாசம் குன்றும் பொழுது, பயம் வரும் பொழுது, ஐயோ என் தொழில் இப்படி மாறிவிட்டது, என் எதிர்காலம் என்னவாகும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும், இதோ நாங்கள் எங்களுடைய உணவிற்காய் எங்கள் வாழ்வாதாரத்திற்காய் என்ன செய்ய போகிறோம் என்று பயந்து 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 வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பதில் பின்னோக்கி சென்று வாழ்க்கை சிதைந்து போகிறது. இன்று ஆண்டவர் சொல்லுகின்றார், பலவற்றை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய், காரணம் உன்னிடம் விசுவாசம் இல்லை, நீ முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் சீடர்கள் பயந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் என்னை நம்பவில்லை. இதோ உன் வாழ்க்கையிலும் நீ பயந்து கொண்டிருக்கிறாய், ஏனென்றால் உண்மையான விசுவாசம் இல்லாததால். யோசித்து பார்ப்போம், என்னிடம் விசுவாசம் இருந்தால் நான் ஏன் பயப்பட போகிறேன்? இதோ நான் விசுவசிக்கின்ற ஆண்டவரை நான் இருக பற்றிக் கொண்டால் எது என்ன செய்ய முடியும் என்று அனைத்து பொல்லாப்பிலும் அனைத்து வாதையிலும் அனைத்து நோயிலும் நாம் தைரியமாக இருப்போமே. யோசிப்போமா? பயம் என்பதை சாத்தான் உருவாக்கவில்லை. நீங்களும் நானும் விசுவாசத்தை இழக்கும் பொழுது, கடவுளுடைய பிரசனத்தை விட்டு நாம் தூர போகும் பொழுது அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்கின்றது. அந்த விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டுடைய பிரசனத்தில் அமர். மாத்தா மாத்தா, பலவற்றை குறித்து கலங்குகின்றாய், உன்னிடம் விசுவாசம் இல்லை. மரியாதோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அவள் என் பிரசனத்தில் அமர்ந்தார், என்னை விசுவசித்தார் என்று கடவுள் சொல்லுகிறார். செபிப்போமா? பயம் என்ன? நான் விசுவாசம் இல்லாமல் வாழும் பொழுது பயம் என்னை வெற்றி கொள்கிறது. நான் விசுவசிக்கும் பொழுது, என் விசுவாசம் அதிகமாக இருக்கும் பொழுது பயத்தை நான் வெற்றி கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறேன் என்பதை ஆண்டவர் இன்று உணர்த்துகின்றார். இந்த நேரத்தில் விசுவசிப்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போமா? இதோ இந்த அருமையான நேரத்தில் இதோ எங்களோடு நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்க ஒரு வாய்ப்பை தந்தமைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் என் தேவனே. இதோ உள்ளத்தில் பல பயங்களோடு பல கலக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. அந்த பயமும் கலக்கமும் சாத்தான் எங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து இதோ எங்களை சிதைத்துக் கொண்டிருக்கின்றான். எங்கள் நிம்மதியை அவன் சிதைத்துக் கொண்டிருக்கின்றான். இதோ எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் விசுவாசம் குன்றி போவதற்கு காரணத்தினால் இதோ எங்கள் உள்ளத்தில் பயம் வந்து விடுகிறது. இன்று எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஆண்டவரே. இதோ என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்தும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் எவ்வளவு பெரிய பொல்லாப்புகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்தும். இதோ என் குடும்பத்தை நினைத்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனாவை நினைத்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த சூழலை நினைத்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறேன். காரணம், எனக்கு உன் மீது இருக்கின்ற விசுவாசம் குறைந்து போய்விட்டது. தயவு செய்து உம்முடைய விசுவாசத்தின் ஆவியை எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. தொடும், ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இதோ இனி நான் பயப்பட போவதில்லை, ஏனென்றால் என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். எந்த தீங்கு வந்தாலும் எந்த பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை. இதோ தானியேல் சிங்கக்குகையில் தூக்கி போடும் பொழுது அந்த மனிதன் உன்னை விசுவசித்தார், அந்த சிங்கத்திற்கு பயப்படவில்லை. காரணம், நான் நம்புகின்ற கடவுள் இந்த சிங்கத்தின் வாயை
எங்களோடு சேர்ந்து விசுவசிக்கிறார். ஆண்டவர், இந்த நற்கருணை ஆராதனையில் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும், விசுவாசத்தை ஆழப்படுத்தி வெற்றியை தார். ஆமென்.